இன்றைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய பெரிய சிக்கலாக பேசுது. எத்தனை மனங்கள், எத்தனை மனித உயிர்கள் வதைக்கப்படுது, அவமானப்படுத்தப்படுது, கேவலப்படுத்தப்படுது. அதை இந்த திரைக்கலை சாதிச்சிருக்கு. திரைப்படங்கிறது எல்லாரையும் தட்டி தூங்க வைக்கிறது இல்லை, கிச்சு கிச்சு மூட்டுறதில்லை, சிரிக்க வச்சு அவங்க பணத்தை பிடுங்கிறதோட மட்டும் இல்லாது அது ஒவ்வொருத்தனையும் அறையணும், அவங்க செய்கிற தவறுகளை கேட்கணும், இதை பார்க்கக்கூடியவர்கள் பதில் சொல்லி ஆகணும், அவங்க மனசுக்கு பதில் சொல்லணும். மிகப்பெரிய வேலை. பல அரசியல் இயக்கங்கள் செய்ய தவறியதை, பல இலக்கியங்கள் செய்ய தவறியதை இந்த பேரன்பும் பெருங்கோமும் சாதிச்சிருக்கிறான். நான் உணர்ந்தேன். ஒரு தம்பி சிவபிரகாஷ் வாங்க, ஒரு ஒரு போராளிங்கிறவன் வெறும் ஆயுதத்தை வச்சிருக்கிறவன் மட்டும் இல்லை, சொல்ல சிந்தனையை வச்சிருக்கிறவன், கையில் சரியான கலையை வச்சிருக்கிறவன். இவன் தான் போராளி. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவருக்கு மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய உரையாடல். அது இப்போ பொதுவான சினிமாவில் பேசுகிற முறையை மீறி நான் ரொம்ப இயல்பாக உரைநடை எழுதுறது. ஏன்னா என் படங்கள் அப்படி. இந்த படம் இயல்பாக இருக்குது, ஆனால் உரையாடல்கள் மட்டும் அந்த இடத்துல மனோகரா பராசக்தி சில எம்ஜிஆர் திரைப்படங்களில் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அப்படி தான் இருக்கணுங்கிறத அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படி செய்யலைன்னா இது போய் அவனை குத்தாது. அந்த நுட்பம் அந்த படத்தில் நான் பார்த்தேன்.